பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். நேற்றும் அவர் என்றும் இப்போது மாறாதவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, அவன் பிறவையே கூட சப்பானியார் பிறந்து தேவாலயத்துக்கு முன்பாக அவன் காத்து கொண்டிருந்த போது, தேவனுடைய பிள்ளைகள் போகும்போது, அது பேதுரும் யோவானும் போகும்போது இவர்கள் சொன்ன வார்த்தை, எங்களை நீ நோக்கி பார், உற்று பார், நோக்கி பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய இருதயங்கள் நேராக நாம் பார்க்கும்போது, அவர் நாம் உற்று பார்க்கும்போதும் அவர் நோக்கி பார்க்கும்போதும் அவர் பெரிதான ஆசீர்வாதத்தை அவர் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். என்னை நீ நோக்கிப்பார், உற்று பார்க்கும்போது தேவாதி தேவன் நமக்கு அவர் வெளிப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தேவன் உன்னையும் என்னையும் அவர் மீட்டெடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவன் நடக்க முடியாத ஒரு மனிதனாய் காணப்படும் போது நோக்கி பார்த்ததினால், இவர் உற்று பார்த்ததினால் அவன் எழுந்து குதித்தான், நடந்தான். என்கிட்ட எதுவுமே இல்லை, நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று ஒரு வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே அவன் எழுந்து நடந்தான், குதித்தான், ஓடினான், தேவாலயத்திற்குள்ளே சென்றான் என்று பார்க்கின்றான். கண்மான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தை நாம் உற்று நோக்கி பார்த்து அதை வாசிக்கும் போதும் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதம் பொன்னும் இல்லை வெள்ளியும் வேண்டாம். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் நாம் அநேக வித காரியத்தில் ஊன்றுதலாக இருக்கிறோம், பலவீனமாய் காணப்படுகிறோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தை, அதில் வல்லமை உண்டு. இயேசு என்றால் ஒரு வல்லமை உண்டு, இயேசு என்றால் ஒரு அதிகாரம் உண்டு என்பதை நாம் உணர்ந்த இந்த வாழ்க்கையில் வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்ய அவர் போதுமானவர். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.